கர்த்தருக்கு பிரியமானவர்களே, எழுப்புதல் எங்கே ஆரம்பிக்கிறது தெரியுமா? நம்முடைய உள்ளங்களில்தான். கர்த்தருக்கு கீழ்ப்படிய நம்மை பரிபூர்ணமாக ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மை வல்லமையாக பயன்படுத்துவார். உள்ளத்தில் உறுதியான தீர்மானம் தேவை. சார்லஸ் பின்னிக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருந்தது. அந்த பெண்ணை முதலில் பார்க்க தன் குதிரையில் சென்று கொண்டிருந்தார். செல்லும் வழியில் குதிரைக்கு லாடம் கட்ட இறங்கினார். லாடம் கட்டும் நேரத்திற்குள் அருகிலுள்ள ஆலய ஆராதனையில் பங்கு பெறலாமே என்ற எண்ணத்துடன் உள்ளே சென்றார். பிரசங்கிக்க இடம் கொடுத்தார்கள். இவர் பிரசங்கத்தை ருசித்த ஜனங்கள் அவரை போக விடவே இல்லை. 1 நாள் 2 நாள் என்று தொடர்ந்து எழுப்புதலாக பிரசங்கித்தார். 6 மாதங்கள் தொடர்ந்து எழுப்புதல் தீ பற்றி பிடித்தது. திருமணத்தை தள்ளி வைக்கலாம், ஆனால் ஆவியானவரின் கிரியையை தள்ளி வைக்க முடியாதே என்று மணப்பெண்ணிற்கு அவர் எழுதினார். பின்னியை கர்த்தர் வல்லமையாய் உபயோகப்படுத்த காரணம் என்ன? அவர் உள்ளம் தேவ சித்தத்தின் மேலேயே இருந்தது. தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுகிறவராகவும் உடனே கீழ்ப்படுகிறவராகவும் இருந்தார். நம் தேசத்திற்கு எழுப்புதல் தேவை. சுய நலங்களை உதறிவிட்டு, சுய இன்பங்களை விட்டுவிட்டு, குடும்பம், உறவுகள் என்று இப்படிப்பட்ட வலைக்குள் நாம் சிக்கிக் கொண்டு இருப்பதை விட கர்த்தருக்கு முற்றிலும் கீழ்ப்படியும் சார்லஸ் பின்னிக்கள் தேவை என்று தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்டவர்களை தேவன் எழுப்ப வேண்டும். தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமே கர்த்தருக்கு கீழ்ப்படியும். இதைத்தான் உபாகமம் 13:4 சொல்லுகிறது. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொண்டு அவர் சத்தத்தை கேட்டு அவரை சேவித்து அவரை பற்றி கொள்வீர்களாக. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சூழ்நிலையில் நாம் இருந்தால் பின்னி செய்த காரியத்தை செய்திருப்போமா என்றால் கேள்விக்குறிதான். திருமணத்திற்காக நிச்சயிப்பதற்காக போன ஒருவர் அதைவிட ஆண்டவருடைய சித்தம்தான் எனக்கு தேவை என்பதில் எவ்வளவு தெளிவாயிருந்தார் பாருங்கள். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இல்லை என்றால் எனக்கு திருமணம் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கும். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என் மூலமாய் கிரியை செய்ய விரும்பி இருக்கிறார். அதை நான் தள்ளி போட மாட்டேன். அதற்காக என் திருமணத்தை கூட தள்ளி வைக்கிறேன் என்ற இந்த வைராக்கியம் இன்றைக்கு நம்மில் உருவாக நாம் ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். அப்பொழுது ஆண்டவர் நம்மையும் அவ்விதமாய் பயன்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.